நாளைக்கு போறாரு, போறதுக்கு முந்தின நாள் பறிமுதல் செய்யும்போது ஒரு பயத்தை கொடுக்குறாங்களா விஜய்க்கு அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக பயம் வரந்தானே செய்யும். நான் சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பஸ்ஸை தூக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்லை. முகூர்த்த நேரம் பார்த்து தானே முன்னாள் பந்தக்கால், அதுக்கப்புறமா மாப்பிள்ளை அழைப்புலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அங்கே வந்து 12ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி முன்னாள் தானே அவங்க பிளான் பண்ணுவாங்க. சுப நிகழ்ச்சியாக பாருங்களேன் இதை. பஸ்ஸை தூக்குவாங்க, நாளைக்கு விஜய் தூக்குவாங்க. அது சட்டத்தில் அதுக்கும் இடம் இருக்குது. சட்டத்தில் இடம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல முடியாது. ஐபிசி பிரகாரம் இறந்துருக்கிறாங்க, அன்நாச்சுரல் டெத்து, இயற்கைக்கு எதிரான மரணம். அப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்டவர்கள் மீது சந்தேகம் இருந்தால் கைது செய்யலாம், கைது செய்யக்கூடாது, பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லலை. இன்னொன்று, இவர் அங்கே தான் இருந்தார். பயம் வரும்னா வரும் தான், தூக்கம் போகும் தான். ஆசை பெறுறது பெரிய பதவிக்கு இல்லையா? இப்போ பாசிச பாஜகன்னு நீங்கள் சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டீங்க. பாசிச தன்னுடைய வேலைகளை செய்யும் இல்லையா? அமைதியாக இருக்குமா? இன்னொன்று, சாதாரணமாக இருந்தாவே அவங்க வந்து சலங்கை கட்டிட்டு ஆடுவாங்க. இப்போ நீங்கள் வேறு வந்து எல்லாத்தையும் கையில் கொடுத்து வச்சுருக்கீங்க. நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு விஜய். இன்னொன்று, சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த இனோவா காரே அமுங்குது, நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா பஸ்ஸு நெளியுது. இப்போ அந்த பஸ்ஸை தூக்கி போயிட்டாங்க. இப்போ நெளியுறது அமுங்கிறதெல்லாம் அங்கே வச்சு அமுக்கி பார்த்துருவாங்க. பாஜக எதிர்ப்பாளராக விஜய் இருக்கிறாங்கன்னா தேர்தலில் எதிரொலிக்கும். எங்கே எதிர்ப்பாளராக இருந்தார்? நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆசிஸை பாஜகன்னு தாண்டி அதுக்கப்புறம் அவர் எதுக்குள்ள அவனை பாஜக அவர் அடிக்குதில்ல. அடித்தா அப்போ நீங்கள் சொல்லணும்ல. இப்போ நீங்கள் நடிச்சிங்கன்னா நான் வெளில போய் அஜிஸை நடிச்சிட்டாருன்னு சொல்லணும்ல. என்னை அடித்தார்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும், இது பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது, இப்போ யார்ப்பா சதிகாரன், யார்ப்பா அடிச்சது அப்படி சொல்லணும்ல. அதை கூட சொல்ல அவ்வளோ பயம் இருக்குன்னா அப்போ எப்படி எதிர்ப்பாகும்? மெயின் பிக்சர் 12ஆம் தேதி தான் ரிலீஸு. உங்களுக்கு இது பற்றி எதனா மேலே எதனா தெரிஞ்சுக்கணுன்னா, எண் 1 அமுக்கவும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால், எண் 2 அமுக்கவும் அப்படின்னா வந்து ஹேமந்த் சோரன், எண் 3 அமுக்குவோம்னா செந்தில் பாலாஜி. இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ அண்ணே இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய்க்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள். இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, தனி நீதிபதி யூபிஐ சான்று கொடுத்தா கூட மேல்முறையீடு போயிட்டு சென்சார் வந்து 21ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு விஜய். இன்றைக்கு விஜயுடைய அந்த பிரச்சார பேருந்தை சிபிஐ பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லி கிளம்புறாரு, 12ஆம் தேதி விசாரணை, இன்றைக்கு பேருந்து பறிமுதல். இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. தொடர்ச்சியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாரு, ஒரு அறிக்கை விடாமல் இருக்கிறாரு, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்கிறாரு. முதல்வர் கூட வெளிப்படையாக பேசிட்டாரு, எப்படி சிபிஐ இடி மூலமாக பாஜக ஆயுதமாக பயன்படுத்துமோ அதே போல் சென்சார் போர்டையும் பயன்படுத்துதுன்னு முதல்வர் கூட பேசிட்டாரு. இன்னும் விஜய் பேசலை. விஜயுடைய இந்த மௌனம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்வர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கருத்து சொல்லியிருக்காரு, இல்லை எதிர்வினை ஆட்டுறாரு, இல்லை பாராட்டு செய்கிறாருன்னா அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி. அதனால் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுறார். அப்போது அவர் வந்து பார்க்குறாரு, ஜனநாயகன் படம் பிரச்சனை காதுக்கு போயிருக்கோம், பராசக்தி பிரச்சனை காதுக்கு போயிருக்கோம், அமலாக்கத்துறை என்ன பண்ணுது, சிபிஐ என்ன பண்ணுது, அவர் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது தான். முதல்வர் வந்து எதுவும் புதுசாக சொல்லலை, ஆனால் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நடக்கும்பொழுது கண்டிக்கிறார். அப்போ அதை வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னுமா இதில் வந்து விஜய்க்கும் சேர்த்து தான் அவர் வந்து வக்காலத்து வாங்கியிருக்கிறார். வழக்கறிஞர் போல் இந்த துறையெல்லாம் வந்து கைப்பாவையாக இருக்கிறது. இதை வந்து மத்திய அரசு வந்து அவங்க இஷ்டத்துக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பண்ணியிருக்கார். அவர் ஒரு அரசியல்வாதின்ற காரணத்தினால ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளுக்கும் அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். ஏதோ ஒன்று சாதகம் இருக்கும், பாதகம் இருக்கும், எதுவாக இருந்தாலும் ஒரு கருத்து சொல்வது என்பது அது ஒரு கட்சியினுடைய அடிப்படை. என்ன கேட்டால் அதை வந்து அவர் செய்கிறார். இப்போ இவரது வந்து இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை அது கட்சியினுடைய அடிப்படையாக, கட்சிக்கு அது ரியாக்ட் பண்ணுமா இல்லை அவர் ரியாக்ட் பண்ணுவார்னா அது ஃபஸ்ட்லேருந்தே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எதுலேயுமே வாயை திறக்கிறதில்ல. அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ வாயை திறக்காமல் இருக்கார். இப்போ சரி, இப்போ நம்ம பேசலாம், இவர் பேசணும் கொள்ளணும்னு. இப்போ இந்திய தண்டனை சட்டம் அது பிரகாரம் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்காங்க. அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ஆக்ட் பிரகாரம் ஒரு விஷயத்தில் ஒரு 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 இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது சம்பந்தமான எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்தினுடைய விசாரணை ஏஜென்சி வந்து அது கையகப்படுத்திடும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபேமஸான கேஸ் இது. இதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு நண்பர்கிட்ட வந்து புல்லட் வாங்கிட்டு போகிறாரு. புல்லட்டை வாங்கிட்டு போயிட்டு ட்ரெயினில் ஏறி, ட்ரெயினில் போகிற ஒரு பயணியை வந்து ஒரு ரவுடி, இவரும் ஒரு ரவுடி. இந்த ரவுடி என்ன பண்ணுறாரு, அந்த ரவுடியை வெட்டி சாய்ச்சி ட்ரெயின்லேயே கொண்டுடுறாப்புல. ட்ரெயின் போய் அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது. ஆர்பிஎஃப் வந்து வழக்கு பதிவுப்பட்டு பண்ணுறாங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த புல்லட் இருக்குது இல்லைங்களா, அந்த புல்லட்டை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த புல்லட்டையும் இந்த வண்டியையும், அதாவது விஜய் அவர்களோட வாகனம் இந்த பஸ்ஸையும் நீங்கள் இப்போ ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அப்போ அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது.
இந்த விசாரணை எல்லாமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க சரத்துக்கள் அடிப்படையில் தான் இது விசாரணை நடக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புல்லட்டை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு புல்லட்டை சீஸ் பண்ணாங்கன்னா, ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் இது வந்து ஒரு சாட்சி. இவர் இன்னார்கிட்ட புல்லட்டை வாங்கிட்டு வந்தார், இந்த புல்லட்டில் தான் போய் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திட்டு கொலையை பண்ணிவிட்டு திருப்பி அதே புல்லட்டில் வந்துட்டு அந்த புல்லட்டை ஒரு இடத்துல விட்டுட்டு இவர் பாட்டு தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்றது வழக்கானதுனுடைய அந்த சாராம்சம். இதில் அந்த புல்லட்டு சம்மந்தப்பட்டவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அது கல்யாணத்துக்கு கொடுத்த புல்லட்டு சீதனமாக. அவர் குடும்ப வாழ்க்கையே பிரச்சனைக்கு உரிய போயிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்குறாரு, சாமி என் புல்லட்டை கொடுத்துருங்க அப்படின்னுமா. இல்லைங்க, நாங்கள் அதை சீஸ் பண்ணிட்டோம், எவிடன்ஸ் ஆக்டில் அது கொடுக்க முடியாது. அப்புறம் அவர் போய் வழக்கறிஞர்கிட்ட போகிறாங்க. ஐ திங்க் சீனியர் கவுன்சில் ஜோதி அவர்கள் இந்த கேஸ் எடுத்து விசாரித்த, அதாவது இதில் வந்து அது அந்த புல்லட் சம்மந்தப்பட்ட வாதாடின மாதிரி என்னோடய நினைவு, எனக்கு சரியாக தெரியல, செக் பண்ணிக்கணும். பட் இந்த கேஸ் என்பது உண்மை. அப்போது புல்லட்டை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க போலீஸில், ரயில்வே போலீஸில். இல்லை அது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, வழக்காடு மன்றம் போய் சரி புல்லட்டை எடுத்துக்கினீங்க, புல்லட்டு பயன்படுத்தினாங்க. அவன் வெட்டி சாய்ச்சப்போ அந்த கோச்சில் இருந்தாப்புலல்ல, அந்த கோச்சு ரயில்வேனுடைய கோச்சு எவிடன்ஸ் தானே. அப்போது இதுனா வந்து இவன் ஓட்டின்னு போனான், அதெல்லாம் அவன் வெட்டுப்பட்டு செத்துருக்கான், அப்போ அதுவும் எவிடன்ஸ் தானே. இது வந்து இந்த இடத்துல வந்து பேசின் பிரிட்ஜ் யார்டில் இந்த கோச் நம்பர் இந்த ரயில் பெட்டி என் புல்லட்டை நீங்கள் கையகப்படுத்துறது சரினா இந்த வண்டியினுடைய கோச்சையும் நீங்கள் கையகப்படுத்துங்க, அப்படி இல்லைனா என் வண்டியை விடுங்க, விசாரணை முடிச்சுட்டுன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதனடா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ புல்லட்டை சீஸ் பண்ணது நான் என்ன, ரயில் பெட்டியை சீஸ் பண்ணோம் இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் அப்படின்னு அந்த வாதத்தை ஏற்றுட்டு, வழக்கறிஞருக்கு சொன்ன அந்த வாதத்தை ஏற்று என்ன பண்ணுறாங்க, சரி உடனே ஒரு 3-4 நாளில் என்னென்ன தேவையை விசாரித்து திருப்பி கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை திருப்பி கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வண்டியானது இருக்குல்ல, விஜய் அவர்களோட அந்த வண்டி, அது ஆயுத பூஜை கொண்டாடினது ஒரு சர்ச்சையாச்சு. அந்த ஆயுத பூஜை கொண்டாடினது இல்லை அந்த பூஜை போட்டதுக்கு முன்னாடியே அந்த வண்டியை வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 நாள் 3 நாளே அவங்க வந்து அதை சீஸ் பண்ணிடணும். ஏன் அதை சீஸ் பண்ணிக்கணும்னா, அதில் சிசிடிவி கேமரா இருக்குது, அதில் மேபி எதனா ஆதாரங்கள் இருக்கலாம். இன்னொன்று, அந்த வண்டியில் இருந்து தான் விஜய் அவர்கள் பேசுகிறாரு, கொள்கிறாரு. ஸோ அப்போ அது ஒரு இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸு. அப்போ இது சட்டப்படி தான் நடக்குது. இப்போ சிபிஐ போய், ஆனால் இப்போ நாளைக்கு போகிறதுக்கு முந்தின நாள் பறிமுதல் செய்யும்போது ஒரு பயத்தை கொடுக்குறாங்களா விஜய்க்கு அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக பயம் வரந்தானே செய்யும். பயம் வராமல் எப்படி இருக்கும்? நான் சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பஸ்ஸை தூக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்லைல்ல, சட்டத்தில் தூக்கலான்னு தான் இருக்குது, சட்டத்தில் தூக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வசதியான நேரம் பார்த்து தான், இப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னா முகூர்த்த நேரம் பார்த்து தானே முன்னாள் பந்தக்கால், அதுக்கப்புறமா மாப்பிள்ளை அழைப்புலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அங்கே வந்து 12ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாள் தானே அவங்க பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது, ஒரு சுப நிகழ்ச்சியாக பாருங்களேன். இதை பஸ்ஸை தூக்குவாங்க, நாளைக்கு விஜய் தூக்குவாங்க அப்படிங்கிறீங்களா? அது சட்டத்தில் அதுக்கும் இடம் இருக்குது. சட்டத்தில் இடம் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. சட்டத்தின் பிரகாரம் எவிடன்ஸ் ஆக்டில் எவிடன்ஸே எடுக்கலாம். ஐபிசி பிரகாரம் இறந்துருக்கிறாங்க, அன்நாச்சுரல் டெத்து, இயற்கைக்கு எதிரான மரணம், அப்படி இருக்கும்பொழுது சம்மந்தப்பட்டவர்கள் மீது சந்தேகம் இருந்தால் கைது செய்யலாம், கைது செய்யக்கூடாது, பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லலை. இன்னொன்று, இவர் அங்கே தான் இருந்தார். அதாவது இப்போது ஹாங்காங்கில் அவர் வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார், அப்போ கரூரில் வந்து புஷி ஆனந்த் பேசிகிட்டு இருந்தார் விஜய் அவர்களை பற்றி. அப்போது இந்த வழக்கில் வந்து தேவையில்லாமல் ஹாங்காங்கில் இருந்த விஜய் அவர்களை கைது செய்கிறாங்கன்னா அது வந்து நீங்கள் வாதம் பிரதிவாதம் பண்ணலாம். சார் அன்னைக்கு கரூரில் தானே இருக்கார், இவர் இவர் ஒண்டி தானே மேலே இருந்தார். இந்த கூட இருந்த அந்த 4 பவுன்சர் கூட அவங்க வேலை பார்க்க வந்தவங்க, அவங்கள பார்க்குறதுக்கு எவ்வளோ பவுன்சர் திரியிறாங்க, எல்லாருமே போயிட்டு லட்சக்கணக்கில் வராங்க, பஸ்ஸுக்குள்ளே இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் வந்து பயம் வரும்னா வரும் தான், தூக்கம் போகும் தான். ஆசை பெறுறது பெரிய பதவிக்கு இல்லையா? இப்போ பாசிச பாஜகன்னு நீங்கள் சொல்லிவிட்டு கம்முன்னு விட்டுட்டீங்க, பாசிச தன்னுடைய வேலைகளை செய்யும் இல்லையா, அமைதியாக இருக்குமா? இன்னொன்று, சாதாரணமாக இருந்தாவே அவங்க வந்து சலங்கையை கட்டிட்டு ஆடுவாங்க. இப்போ நீங்கள் வேறு வந்து எல்லாத்தையும் கையில் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதனால் விஜய் தண்ணி குடித்து, அதாவது உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கணும். நிறைய தவறுகள் பண்ணியிருக்கார் விஜய், அரசியல் ரீதியாக சரி, ஒரு நடைமுறை ரீதியாக சரி. அதற்கெல்லாம் அவருக்கு வந்து இனிமேல்ட்டு ஒவ்வொரு பின்னடைவாக வரும். அதாவது கடந்த காலத்தில் வந்து விஜய் வந்துட்டார், விஜய் வந்து பயங்கரமான கூட்டம் வருது, விஜய் பார்க்குறதுக்கு எழுச்சி இருக்குது, பேசுபொருளாக இருக்கார், திமுகவுக்கு மாற்று அவர் தான், அவர் 2வது பெரிய கட்சியாக வந்துடுவார், ஏமாந்தான் முதலமைச்சர் ஆகிடுவார்ன்ற மாதிரி பிரச்சாரம்லாம் இருந்தது இல்லையா? இப்போ அது அப்படியே இனிமேல் பர்செப்ஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகும். எப்படி போகும்னா, அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில் அவருக்கு ஆதரவு என்பது கூட இருக்கும், பேசுபொருளாக இருப்பார். பேசுபொருள் ஒண்டி வைத்தே வந்து ஒருத்தர் வந்து பெரிய பதவிக்கு போகிறதுன்றது சாத்தியம் இல்லை. விமர்சனமானால் கூட பேசுபொருளாகும். இப்போது நான் என்ன பார்க்குறேன்னா,
முதல்ல கரூருக்கு அன்னைக்கு ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணுன்ற அந்த திட்டமிடுதலில் ஃபஸ்ட்டு தப்பு அவர் பண்ணார். கரூருக்கு போனது. 2வது தப்பு வந்து கரூர்லேருந்து திரும்பி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்காம கொள்ளாமல் திருப்பி, இது 2வது தப்பு. 3வது தப்பு வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாடோட சட்டமன்றத்தில் அவங்களுக்கு எண்ணிக்கையே இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேச யாருமே இல்லாத நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்கு வந்து ஒரு நன்றியோ இல்லை வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு கிராட்டிடியூட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விசுவாசம், அதை வெளிப்படுத்தலை. இது 3வது. 4வது வந்துட்டு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு வந்து இட்டுக்கட்டு முட்டு கொடுத்து ஜனநாயகன் படம் பாருங்கள், ஐயோ பாருங்கள், அதாவது திமுக தீய சக்தின்னு சொன்னப்போ கோவம் வரல, ஐயா காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னப்போ கோவம் வரல, காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயக்குமார் மாவட்ட தலைவர் வெட்டி சாய்க்கப்பட்டப்போ கோவம் வரல, எதுக்குமே கோவம் வராதவங்களுக்கு ஜனநாயக படத்துக்கு பயங்கரமான விட்டா இந்த இதெல்லாம் போட்டு அழுவாங்க பொழுது அந்தளவுக்கு இருக்குது அவங்களோட பாசம். ஸோ அந்த திடீர் பாசத்துக்கும் விஜய் நன்றி சொல்லலை. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. மருத்துவர் ஐயா குடும்ப பிரச்சனை காரணமாக கட்சி பிளவுபட்டு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவர் ஒரு முன்னணி தலைவர் 1000 இருந்தாலும் அவரை போய் பார்த்துருக்கலாம், அது பண்ணலை. அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற ரஜினி ஃபேன்ஸையும் அஜித் ஃபேன்ஸையெல்லாம் போட்டு வம்பிழுக்கிறது யார்? கீழே இருக்க ஃபேன்ஸ், தொண்டர்கள், விஜயோட தொண்டர்கள். அப்போது இது பண்ணாதீங்க. இல்லை விஜயே வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை தொடங்கினதுக்கு பிறகு போய் ரஜினி அவர்களை பார்த்து அவரோட வந்து ஒரு ஆசி பெற்றிருக்கு. மூத்தவர் அரசியலுக்கு வராமல் உனக்கு உதவி செய்திருக்கிறார், இன்றைக்கி உங்களுக்கு வழிவிட்டிருக்கிறார் ரஜினி. அதே மாதிரி அஜித்தை பார்த்தவரெலாம் போய் அஜித்தை கூட போய், ஏன்னா இவருக்கு தான் ஓட்டு தேவை. அவங்கெல்லாம் வெறும் படம் நடிச்சுட்டு அப்படியே லண்டனு ஃப்ளைட்டு கிட்டுன்னு போயிட்டு வர போகிறாங்க. இவருக்கு தான் தேவை. அதேமாதிரி உலகநாயகன்கிட்டையும் பேசியிருந்தால் மேபி சொல்ல முடியாது. அவர் தாவேக்கா கூட தம்பியோட கருத்து மையமாக இருக்கிற காரணத்தினால் மையத்தோடு கலந்து விடலாம் என்று அப்படின்னு கூட அவர் ஒரு டைலாக் பேசிட்டு இங்கே வந்திருப்பார். அப்போது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவர் மிஸ் பண்ணியிருக்காரு பாரு இந்த பொலிட்டிக்கல் கிராஃபில். இப்போ ரஜினியை போயிட்டு நீங்கள் சால்வ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்துட்டாப்லவா, ஏதோ அதில் எல்லாரும் இல்லைனாலும் அதில் அட்லீஸ்ட் பாதி பேர்னாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவர் கதை சொல்லுவார், யார் உச்சக்கட்ட நடிகர் அப்படின்னும் போது இப்போ ரஜினி ஃபேன்ஸ் கோவமாக வராது. சரி, அப்புறம் விஜய் விட்டுருங்க, அஜித் இருக்கிறாரு. அஜித் மங்காத்தா, அப்புறம் கார் ரேஸு, பைக் ரேஸு, ஸ்டண்ட்டு அப்படி போயிட்டுருக்கிறாரு. அவரை போய் வீட்டில் போய் பார்த்துட்டு டியர் ப்ரோ, எவ்வளோ எல்லாரையும் ப்ரோவாக கூப்பிட்றீங்க. அவரை நீங்கள் அண்ணனாக எடுத்தாலும் சரி, இல்லை வயசு இவருக்கு கூட நண்பர் தான் சொல்லுவார், நண்பர், சரி நண்பராகவே எடுத்துங்க. போயிட்டு இது மாதிரி நான் வந்து அரசியலில் போகிறேன், எனக்கு வந்து நான் இனிமேல் திருப்பி படத்துக்கு வருவேன்னா என்னன்னு தெரியல, அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும், உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு உதவி கேட்டுட்டு வெளில வந்தோன்னா நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்களே, அப்படியே கேமரா அப்படியே வைப்பாங்க. என்னோடய நண்பர் சேர்ந்து பயணம் பண்ணோம், படம் நடித்தோம், எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான போட்டி இருந்தது. இன்றைக்கி அந்த போட்டியிலேருந்து நான் விலகி அரசியல் பயணத்துக்கு போகிறேன். என்னோடய நண்பனோட துணை எனக்கு தேவைன்னு ஆசைப்பட்டேன், உதவி கேட்டு வந்தேன். உதவுறதும் உதவாததும் அவர் இஷ்டம், நட்பு பாராட்டி வந்தேன், நன்றி வணக்கம். அஜித் எதுவுமே சொல்ல வேணாம். அஜித்தோட ரசிகர்கள்னா சொல்லுவாங்க, தலையோட ஃபேன்ஸ் எல்லாம் தளபதி ஓட்டு போடும், ரைட்டா? அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது. அந்த கட்சியை போய் பார்த்து பிரேமலதா அவர்களை பார்த்து பேசி, நீங்கள் வந்து தனியாக அங்கே இங்கெல்லாம் போகாதீங்க, உங்கள் விஜய் நான் இருக்கிறேன், கேப்டன் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, கேப்டனுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை இந்த சினிமா துறைக்கு ஒரு பிரச்சனைனா அதை வேடிக்கை பார்க்குறவன் இந்த விஜய் கிடையாது, அதனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி பஸ்ஸை தூக்கின்னு போகிறாங்கோ, டெல்லிக்கு கூப்பிட்றாங்க, அங்கே வராங்க, இங்கே அப்படி பார்த்து பதட்டப்பட வேண்டியதில்லை. அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ சிபிஐ விசாரணை வந்த அடுத்த செகண்டே நீதி வென்றதுன்னு ட்விட் போட்டிருந்தாரு. இன்றைக்கு டெல்லி போதுக்கு முன்னாடி பஸ்ஸெல்லாம் பிடுங்குறாங்க, 3 நாள் வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ இருக்கிற மனநிலையிலும் சரி, இப்போ இருக்கிற மனநிலையிலும் சரி, விஜய்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இதே கேள்வி நீங்கள் முன்னாடி கேட்டப்போ நான் என்ன சொன்னேன்னா, முதல வாயிலிருந்து தப்பிச்சு சொராமீன்கிட்ட நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்கண்ணா. முதலையாச்சும் நீங்கள் ஏதோ தப்பிச்சு சேத்துல ஓடிக்கிடி கரையேறலாம், ஏன்னா அது வந்து ஆறு, அது கடல், சமுத்திரத்தில் சொராமீன்கிட்ட மாட்டினா நீங்கள் எங்கே நீந்தி போவீங்க, எப்படி தப்பிக்கிறது? அதை தான் நான் அன்றைக்கும் சொன்னேன். அது ஏன் நமக்கு தெரியுதுன்னா, இது எங்கே போய் நிற்குன்றதை நம்மளால் கணிக்க முடியுது. இப்போது இங்கேனா பஸ்ஸை வந்து ஆல்ரெடி இருக்கிற இடத்துல சீஸ் பண்ணி தான் வைக்க முடியும். பட் சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க, கொள்கிறாங்கன்னும் போது நீங்கள் அங்கே வர அது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது, மொழி ரீதியான பிரச்சனை இருக்குது. ஹிந்தி தெரியாதா, ஏன் தெரியாதுன்னு கேட்பாங்க விசாரணையில். எனக்கு ஹிந்தி தான் தெரியும், விசாரணை அதிகாரி, இல்லை இங்கிலீஷ் வேணும், டிரான்ஸ்லேட்டர் வேணுமா வேணாமா, நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. உட்காந்த இடத்துல உங்களுக்கு ஏசி ரூமில் வேர்வையை வர வச்சுருவாங்க, கேட்ட கேள்வியே திருப்பி கேட்பாங்க, சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்பாங்க. இது ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை சாதாரண கேள்வி தானே, உங்கள் பொழுதுபோக்கெல்லாம் சொல்லுங்கன்னு கூட கேட்கலாம். வெளில வந்து என்னை பொழுதுபோக்கெல்லாம் கேட்டாங்க, நான் அந்த ஊருக்கு போவேன், இங்கே போனேன், அதெல்லாம் சொல்ல முடியுமா வெளியில்? இதெல்லாம் நடக்கும்.
ஒரு மாதிரி உங்களை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு போட்டுட்டு அவங்களுக்கு வேணுன்ற தரவுகளை வந்து எடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ரெக்கார்டடாக தான் இருக்கும். காலையில் வந்து ஃபஸ்ட்டு போனோடனே ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்கு சும்மா சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, தூங்குனீங்களா கேட்பாங்க. தூங்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, உண்மையை தூங்குனாங்க அப்படின்வாங்க. ஏன் தூங்கலைன்னா நீங்கள் விசாரிக்கிறீங்க பயமாகுதுன்னா சொல்ல முடியும். தூங்குனங்க அப்படி டல்லாக சொல்லுவாங்க. பஞ்சு டைலாக்லாம் பேச முடியாது அங்கே. அது ஒரு மாதிரி ரொம்ப அவங்க உண்மையிலே பார்க்க போனால் பாவம் தான் விஜய் அவர்கள். என்னென்னா இது ஒரு சைடு. இன்னமும் பாருங்கள் அந்த அமைதி, அது என்னன்னா உள்ள என்ன மெட்டீரியலுன்றது இப்போ வெளியில் வருது. அவர் பிரச்சனைக்கு, அவர் பஞ்சாயத்துக்கு, அவங்க மக்களுக்குமே அவர் எதுவுமே பண்ணலை. அவருக்குமே அவர் அதெல்லாம் பண்ணிக்க முடியாது. ஒரு முடிவு எடுக்கணும்ல எந்த ஒரு விஷயத்துலையுமே. அந்த முடிவு என்பது அவருக்கு ஒரு பெரிய சிக்கல். இன்னொன்று சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த இன்னோவா காரே அமுங்குது, நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா பஸ்ஸு நெளியுது. இப்போ அந்த பஸ்ஸை தூக்கின்னு போயிட்டாங்க. இப்போ நெளியிறது அமுங்கிறதெல்லாம் அங்கே வச்சு அமுக்கி பார்த்துருவாங்க ஃபுல்லாக டெல்லியில். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பஸ்ஸை கொடுப்பாங்க நினைக்கிறேன். பஸ்ஸை கொடுக்க மாட்டாங்க. பஸ் நீதிமன்றம் போனால் தான் பஸ். புது பஸ்ஸு தான் அடுத்து. அந்த பஸ் தான் வாஸ்து சரியில்லையே. உங்களுக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே அதில் சிக்கல் இருக்குமோ என்னன்னு தெரியல. அதனால் அவருக்கு ஒரு கெட்ட நேரம். நண்பர்களை சம்பாரிச்சிருக்கணும், நண்பர்களை சம்பாதிக்கலை. அரசியல் ரீதியாக ஒரு சில வியூகங்கள் அமைச்சிருக்கணும், அமைக்கலை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா, திமுக அவர் பார்வையில் அடிக்குது, பிஜேபியும் அடிக்குது. ஆனால் அதை அவர் வெளியில் சொல்ல மாட்டார். பிஜேபி குத்துறது ஊம குத்து, சத்தமே வராமல் குத்து கும்முன்னு விழும். அந்த மாதிரி சிக்கல். ஏன்னா அதிமுக அடிக்க ஆரம்பிக்கலை. கண்டிப்பாக அதிமுக தேர்தல் நேரத்தில் அவங்களும் அடிப்பாங்க. ஏன்னா இவரால் விஜயால் இவர் தேவையில்லாமல் அதோ பார்த்தீர்களா கொடிகள் தொண்டர்கள் வந்துவிட்டாங்க, ஏச்சி பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்லாம் ஆசை காட்டி ஏமாற்றி விட்டீங்க நீங்கள். அதுக்கு வந்து அவரும் எதனா எதிர்வினை கண்டிப்பாக. ஏன்னா அரசியல்னு வந்துட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்னோடய ஓட்டு நீ கை வைக்கிற அப்படின்னும் போது நான் அதற்கு உண்டான சண்டை, அதற்கு உண்டான எதிர்வினை செய்வேன். இந்த 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது விஜய் எதிர்க்கிறதுல சீமான் வந்து, நான் ஃபஸ்ட்டே தம்பி லாரியில் அடிபட்டு நடு ரோட்டில் செத்துருவாப்போன்னு சாபமே நான் தான் விட்டேன், என்ன மறந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு நான் திட்டிட்டு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு நான் சண்டை போட்டதுக்கப்புறம் நீங்களாம் வரணும், நான் 3வது பெரிய கட்சி, அதனால் நான் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த தாக்குதல் இருக்குல்ல, பல்முனை தாக்குதல், இதில் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் வந்து நிறைய சிரமங்களை இனி வரும் காலத்தில் கஷ்டப்படுவார். இன்னொன்று வரவங்களெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. திமுகலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறாரு, அதிமுகலேருந்து சேர்த்து, அது இயல்பு. அதே மாதிரி இன்னும் அவங்க அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒண்டி தான் ஈர்ப்பு சக்தி, காந்தக சக்தி, பயங்கரமான பவர் இருக்குதுன்னு. அவங்களாம் விட்டமின் எம், மினரல் எம், விட்டமின் சிலாம் நிறைய வச்சவங்க. அப்போ புரிகிறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதெல்லாம் அவங்க மினரல் எம், விட்டமின் சி எல்லாம் தூக்கி போடும்போது என்ன ஆகிடும்னா அந்த மேக்னெட்டை திருப்பி வேலை செய்யும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இனி வர காலத்தில் வேகமாக போகும். இனிமேல் நேரம் கிடையாது. இப்போ இது பொங்கல் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இவர் விசாரணை முடிஞ்ச உடனே திருப்பி மறுபடியும் விசாரிக்க கூப்பிடுவாங்களா, அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறது இருக்குது. இந்த சார்ஜ் ஷீட்டு தான் ஒரு சிக்கல். சார்ஜ் ஷீட்லேயும் எஃப்ஐஆர்லேயும் இந்த ஒரு வேளை சார்ஜ் ஷீட்டில் இவர் பேரை சேர்த்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு இப்போதைக்கு தேர்தலே நிற்க ஆரம்பிக்கலை. தேர்தல் நிற்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மீது வழக்கு எதனா நிலுவையில் உள்ளதா, ஆம் நோ, அப்போ எஸ்ஸு போட்டு ஆமாம் கரூர் சம்பவத்தில் எனது பேர் குற்றவாளி எண் இதுவாக சேர்க்கப்பட்டு இந்த 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 வழக்கானது இந்த நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதுன்னு போடணும். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் நல்லா வருது, ஓப்பனிங்கே இது. அப்போது என்னென்னா இதெல்லாம் தான் கணிக்கணும். அதே மாதிரி இப்போது கூட்டணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர் வந்து தனியாக தான் போகிறாரு. அப்படி இருக்கும்போது நீ தனியாக தானே போகிற, நாங்கள் எதுக்கு உனக்கு உதவி பண்ணோம்? பிஜேபி அதை நினைக்கும், திமுக அதை நினைக்கும், அதிமுக அதை நினைக்கும், காங்கிரஸ் அதை நினைக்கும். இல்லை, அந்த விமர்சனங்களுக்கு பதில் வந்துருச்சு இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக விஜய் வந்து பாஜக தான் இயக்குது, பாஜகவுடைய பிடிஎம்னு பல்வேறு நபர்கள் சொன்னாங்க. எல்லாருடைய கருத்தும் அதுவாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை, சிபி விசாரணை, படம் ரிலீஸ் ஆகலைங்கும்போது விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிற ஒரு சக்தின்னு சொல்லி எல்லாருமே விஜய் ரசிகர்கள்லாம் பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்கல்ல. இல்லை, நீங்கள் பிரச்சாரம் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ உண்மையிலே விஜயமானதான் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பாளராக விஜய் இருக்கிறாருங்கும்போது தேர்தலில் எதிரொலிக்கும். எங்கே எதிர்ப்பாளராக இருந்தார்? நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க பாசிச பாஜகன்னு தாண்டி. அதுக்கப்புறம் அவர் எதிர்க்கல, ஆனால் பாஜக அவர் அடிக்குதில்ல. அடித்தா அப்போ நீங்கள் சொல்லணும்ல. இப்போ நீங்கள் நடிச்சிங்கன்னா வெளில போய் அஜிசன் அடிச்சிட்டாருன்னு சொல்லணும்ல. என்னை அடித்தார்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும், இது பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது, இப்போ யார்ப்பா சதிகாரன், யார்ப்பா அடிச்சது அப்படி சொல்லணும்ல. அதை கூட சொல்ல அவ்வளோ பயம் இருக்குன்னா அப்போ எப்படி எதிர்ப்பாகும்? அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க பிஜேபி? ஐயோ நாங்கள் அடிக்கவே இல்லை, இது சும்மா உழலாகி ட்ரெய்லர், மெயின் பிக்சர் 12ஆம் தான் ரிலீஸு, உங்களுக்கு இது பற்றி எதனா மேலே எதனா தெரிஞ்சுக்கணுன்னா என்று ஒன்றை அமுக்கவும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால்
எண் 2ஐ அமுக்குவோம் அப்படின்னா வந்து ஹேமந்த் சோரன், எண் 3ஐ அமுக்குவோம்னா செந்தில் பாலாஜி. இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ அண்ணே இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, புரியுதா? அதே மாதிரி எல்லாம் பூரா இப்படி தான். இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பாஜக விஜயை பழி வாங்குமா வாங்காதா, சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா, சட்டத்தில் இடம் இருக்குது, ட்ரூ. இல்லை பாஜக அரசியல் தான் பண்ணுகிறது என்றால் ஃபால்ஸ் அப்படின்னு பிஜேபியில் சொல்லுவாங்க. ஏங்க நாங்களாம் போய் கரூரில் கூட்டம் போட சொன்னோம், 41 பேர் செத்ததுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் தான் போய்ட்டு கோர்ட்டில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு கேட்டிங்க, எஸ்ஐடி கேட்டிங்க. அவங்க என்ன பண்ண, என்னப்பா எஸ்ஐடி, அந்த விஐடி, இந்த டிஐடி பெருசாக விடுறோம்ப்பா, வச்சுக்கப்பா சிபிஐ, இதுவும் 3 எழுத்து, நீ கேட்டதும் 3 எழுத்து, இதான் வச்சுக்கோ சிபிஐ. இன்னங்க இது நாங்கள் கேட்கவே இல்லை. இல்லைப்பா கேட்குறதா கேட்டால் பெருசாக கேட்டது வச்சுக்கோப்பா, இது விசாரணை ஆணை தான் சிறப்பானோன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியல. கேக் வேறு வெட்டி பட்டாசுலாம் வச்சாங்க தெரியுமா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இது டெல்லிக்கு போனால் இது 7.5 ஜாஸ்தி, பிரச்சனை பெருசுன்றதை நம்ம சொன்னோம். ஏன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவர் கூட்டணிக்கு போக போகிறதில்ல. இதே இவர் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா இவருமே வந்து ஆஜா ஆஜா போல் ஹிந்தி போல் மேரா, நீ துஷ்மனாக இருந்த நீ என்னோட நண்பனாக மாறிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உஜாலா ட்ரெஸ்ஸில் முக்கியது விஜய் வந்து புனிதராக வெளில விட்ருவாங்க. அப்புறம் இவர் தூயாச்சு தரலாம், அதுக்கும் இவர் தயாராக இல்லை. அதனால் வந்து சிபிஐ உங்கள் வேலையை செஞ்சாவே போதும். அரசியல் எழுத்தெல்லாம் பாஜக கொடுக்க வேண்டியதில்லை. சிபிஐ வந்து சாதாரண ஒரு ஆளுக்கு சட்டத்தில் என்ன இருக்குதோ அப்படி விஜய் நடத்தினாவே போதும். எவிடன்ஸ் ஆக்டுன்றது புதுசாக இப்போ எழுதலை, 1782 எழுதிட்டாங்க. அது பிரகாரம் பஸ்ஸை தூக்கணுன்னா ஆமாம் தூக்கணும். நான் அதுக்கு தான் அந்த புல்லட்டு கேஸ் எடுத்துக்காட்டு சொன்னேன், ஒரு ட்ரெயினில் என்ன ஆச்சுன்றது. அப்போ இதெல்லாம் முன்னாடி முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து பழி வாங்குறது எப்படின்னா, இந்த நான் சொன்ன மாதிரி ஃபோன் கால் பண்ணி அவங்க சொல்லுவாங்க எண் 1ஐ அமுக்கவும் 2ஐ அமுக்கவும் 3ஐ அமுக்குவோம்னா அமைக்கி பார்த்தா ஒரு கேஸில் வரும். அப்போ உங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேஸில் தான். இப்போ கரூர் சம்பவம் வந்து இது ஒரு கேஸில் இல்லை. இப்போ மக்களுக்காக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி 500 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு கட்சியை ஆரம்பித்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு கட்சியை தொடங்கி பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறாரு. உடனடியாக வழக்கு, அவர் நடித்த கடைசி படமும் வெளியாகலை. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும், ஒரு அனுதாபம் வரும் இந்த தேர்தலில் விஜய் மீது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த அனுதாபம் வர வாய்ப்பு இருக்கா? சரிங்க, அனுதாபம் வந்து தொண்டர்களிடையே ஆல்ரெடி இருக்குது, அது ஜாஸ்தியாகும். அதாவது தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, இல்லை ரசிகர்களுக்கும். இந்த ரசிகர்களும் தொண்டர்களும் எப்படின்னா நம்பிக்கையின் பால், அதாவது இவர் வந்தால் இவர் செய்வார் சொல்லிட்டு போடுவாங்க. இது ஒரு குரூப்பு. பொதுமக்களை பொறுத்தவரை அப்படி நீ நல்லது செய், நான் அதுக்கப்புறம் ஓட்டு போடுறேன். இதை இப்படியோ பிரிச்சுக்கலாம். அனுபவசாலிகள் எப்பயுமே வந்து ஒரு ஆட்சியை பார்த்து இந்த ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லை அந்த ஒரு கட்சி செயல்பாடு நல்லா இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த கட்சி வந்து செயல்பாடை வைத்து ஓட்டு போடுவாங்க. தொண்டர்களோ ரசிகர்களோ எப்படின்னா அந்த கட்சியினுடைய செயல்பாடு பற்றியில், அந்த கட்சின்னு ஒன்று அமைப்பு வந்ததுக்கப்புறமே அவங்க ஓட்டு போடுவாங்க. அதாவது இவங்க வந்து எப்படின்னா முன்னாடி ஓட்டு போட்டுட்டு இந்த கட்சி வரணும்னு நினைப்பாங்க. பொதுமக்களை பொறுத்தவரை இவங்களோட நிலைப்பாடு செயல்பாடு நல்லா இருந்தால் ஓட்டு போடுவாங்கப்பா. நான் அன்றைக்கி நல்லா செஞ்சாருப்பா அந்த எம்எல்ஏ, போன வாட்டி நல்லா பண்ணாப்புல, அதனால் ஓட்டு போடுவோன்னு சொல்லி போடுறது பொதுமக்கள். இந்த எம்எல்ஏ சரி கிடையாது, போன வாட்டியே போங்க வச்சிட்டாப்புல, நம்மளை ரொம்ப தொகுதி பக்கமே வரல அப்படின்னு தோக்கடிக்கிறது பொதுமக்கள். தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. அதே 20 விழுக்காடு 25 விழுக்காடு அது அப்படியே நிற்கும். ஆனால் ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதா, இவர் வெற்றி வரணுமா தோக்கணுமான்றதை முடிவு பண்ணுறது மக்கள். இதுதான் அந்த யார்ட் ஸ்டிக். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் போய் நிற்கிறீங்க, உங்களை பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவர்னாலும் சரி அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பட் உங்களை செயல்பாடை வைத்து பெருவாரியான மக்கள் வந்து அதற்கேற்றார்கள் ஓட்டு போடுவாங்க. அதுதான் நிரந்தரம். இந்த மக்களோட முடிவு இருக்குது பாருங்கள், அது. அப்போ அந்த மக்களோட நன்மதிப்பை பெறுறதுக்கும் மக்களோட அந்த வெற்றியை பெறுறதுக்கும் விஜய் என்ன பண்ணியிருக்கார், அந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ ஒரு பொதுவான விஷயத்தில் இப்போ பரந்தூரில் விஜய் என்ன பண்ணார், குரல் கொடுத்ததை தவிர்த்து விஜய் என்ன பண்ணார், மேல்மா போராட்டம், குரல் கொடுத்ததை தவிர்த்து என்ன பண்ணார், தூய்மை பணியாளர் பிரச்சனை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தார். இது வேறெல்லாம் யாருன்னா போராட்டக்காரர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. செட்டிங் ராங் பிரசிடென்ட்ஸ், தவறான முன்னுதாரணங்கள், தவறான அரசியல் எடுத்துக்காட்டுகள், தவறான சிந்தனைகள், தவறான பாதை. என்ன தவறான பாதைன்னா நான் சொன்ன பாருங்கள், அரசியல் ரீதியாக ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு சில இதெல்லாம் இந்த நேரம் நல்லக்கண்ணு அவர்களை போய் பார்த்து வீட்டில் போய் நல்லா விசாரிச்சு, இல்லை வயசான காங்கிரஸ் தலைவர் யாராக இருப்பான், அது கம்யூனிஸ்ட் தலைவர்கள், எல்லாருமே கம்யூனிஸ்ட் தலைவர்கள்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்துருவாங்க. சும்மா என்னங்க அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரை போய் பார்த்தது என்னங்க தப்பு, அவரோட பிறந்தநாள் அவரோட அனுபவம், அவர்கிட்ட பேசினேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க, நான் ஒரு அரசியல்வாதின்னு காட்டிக்கிறதுக்கு. நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் கூட சுற்றுறீங்களோ நீங்கள் அவங்களா ஆவீங்க. அதுதான் சைக்காலஜி.
அப்போது ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்குமே ஆனால் அந்த எடுத்துக்காட்டை ஒரு பிறந்த நாளோ இல்லை ஒரு குடியரசு தினமோ ஏதோ ஒரு நாள் அங்கே போய் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ஏங்க முதல்வர் போய் பண்ணுறாருல்ல ஸ்டாலின், முதல்வருக்கு மேலே என்ன பதவி அவர் ஆசைப்படுறாரு? பதவி எதுவும் கிடையாது. எதுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க? அது அது வந்து ஒரு ஸ்டண்ட்டு, அது வந்து ஒரு டிசைன், அது நீங்கள் பண்ணணும். அது பண்ணலான்னா நீங்கள் அரசியல்வாதியா அப்படின்றது வரும். இன்னொன்று, ஒரு 5 பேருக்கு தான் இவர் திருப்பி மாலை போட்டுனுக்கிறாரு. யார்? தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் ஆயா வேலுநாச்சியார், அப்புறம் அந்த வகையால் ஒரு 5 கொள்கை தலைவர்கள். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, மருது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? இல்லை பசும்பன் முத்துராமலிங்க தேவர், அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இல்லை வீரன் அழகு முத்துக்கோணு, அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன். அதாவது ஜனங்க இதெல்லாமே சேர்த்து பார்ப்பாங்க. அப்புறம் மாப்போசி, அப்புறம் சீபா ஆதித்தனார். இப்போ இவங்களாம் முக்கியமான மற்ற கட்சியெல்லாம் எதுக்கு போய் இப்போ கராத்தே தியாகராஜன் சொல்லிட்டு இருக்காருல்ல, இப்போ பிஜேபியில் இருக்கார். எல்லா தலைவர்கள் ஃபோட்டோக்கும் அந்த காலையில் பார்த்திங்கன்னா ஒரு டைரி ஒன்று வச்சுருப்பார். காலையிலே பிஎஸ் சொல்லிட்டோம்லான்னா இது இருக்குன்னு டைமிங் தான் மாறுபடும். காலையில் போய் மாலை போடுறதா, இல்லை மதியம் போய் மாலை போடுறதா, இல்லை லஞ்சுக்கு முன்னாடி போடுறதா. ஆனால் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களும் பதிவில் போட்டுருவாங்க. அது பத்திரிகையில் செய்தியாக எதுக்கு பண்ணுறாங்க? இதில் ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. இது மாதிரி வருஷத்தில் ஒரு 360 நாளில் ஒரு 100-150 நாள் இப்படி தான் இருக்கும். ஐயா சிதம்பரம் பிள்ளை வஉசி அவர்களுக்கு ஒரு நினைவு நாளோ இல்லை பிறந்த நாளோ வரும். பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அவருக்கு ஒரு நினைவு நாள். ஆனால் அறக்கட்டளை நிறைய பச்சைபாஸ் ட்ரஸ்ட்டு நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்கு விதை போட்டவர். அப்போ இது மாதிரி அப்போ பாரதிக்கு ஒரு நாள் வரும், சிதம்பரம் பிள்ளைக்கு வரும், சிவாவுக்கு வரும் அவருக்கு. அப்போ இதெல்லாம் மானிட்டர் பண்ணல. நான் அரசியல்னா என்ன வீட்லேயே உட்காந்து வைப் பண்ணுறதா, இல்லை இப்படி போட்டு போகிறோம். அப்புறம் என்கரேஜ்மெண்ட் எங்கன்னா நடக்கும். அந்த என்கரேஜ்மெண்ட்டை வந்து இடிப்பாங்க, சட்டத்தின் அடிப்படையாக தூக்குவாங்க. அதெல்லாம் நேரில் போக வேணாம். அட்லீஸ்ட் அது ஏங்க அவ்வளோ செய்திகள் இருக்குங்க, மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அன்றாடம் பிரச்சனைகள் இருக்குது. பேசணும்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்புறம் இப்போ சாதாரணமாகவே பேச மாட்டார். இப்போ சிபிஐ வேறு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாசர் ஒரு படத்தில் வந்துட்டு இவர் ஐடியா கொடுப்பாரு, நீங்கள் மௌன சாமியாக இருங்க சாமி, பேசவே இல்லைன்னா எல்லாரும் கேட்பாங்க சார் யார் சிவாலயம் இப்படியே பண்ணிக்கிட்டு மௌனமாக இருந்துட்டு திடீர்னு இப்படி கண்ணு பார்ப்பார், அப்புறம் இப்படி லிங்கம் கொடுப்பாரு. அந்த படம் பார்த்திங்கன்னா காட்சி நல்லாயிருக்கும். அது மாதிரி யாருன்னா இல்லைங்க நீங்கள் மௌன அரசியல்வாதியாக இருங்க, யாருன்னா 1-2 பேர்கிட்ட வண்டி பேசுங்க. அந்த 1-2 பேரும் பார்த்தா செட்டிங்காக இருக்கும். புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, இல்லை நிர்மல்குமார், இது மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க அப்படின்னு யாருன்னா ஐடியா கொடுத்துருப்பாங்க. அது யார்? அரசியல்வாதி என்றால் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட பேசணும், பழகணும், பல தரப்பு கருத்தை வாங்கணும், உங்களோட நேரத்தை குறைச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு நேரத்தை அதிகப்படுத்தணும். தூங்குகிற நேரமே சொந்தம் இல்லை. அது அது வந்து ஒரு முள் படுக்குங்க. அரசியல்வாதி வாழ்க்கைன்றது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெள்ளையும் சொல்லையமாக சுற்றுறாங்கன்னு, உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை, ஏடாகடம், ஏழ்ரை, அதெல்லாம் வந்து தெரில. விஜய் எந்தளவுக்கு அதில் தாக்கு பிடிப்பார் தெரில. நன்றி. நான் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.